கம்புமா படம் பேர் வச்சாங்கன்னா 3Dல எதுக்கு சார் வச்சுக்கணும், எதுக்கு சார் செலவு, எதுக்கு இத்தனை பிரச்சனை? அது என்னால உட்கார முடியலைங்க. 1000 கோடி இல்ல 1 கோடி முதல்ல எடுக்க போதும். படம் சுமாராக சார் இருக்கு. படம் அந்த அளவுக்கு லேவல் இல்லை, ரொம்ப பெருசா படம் போயிருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணோம். குழந்தைங்க பார்க்க பண்ணி படம், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பார்க்குறது, கவர்ச்சிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் அந்த ஹீரோயின் எதுக்கு தான் இது தூக்கி போட்டாங்கன்னு தெரியல, இந்த படத்தில் எதுக்கு நடிச்சிருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப கவர்ச்சியாக காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு கேவலமாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு யோகி பாபு சார் வராங்கனால கொஞ்சம் காமெடி நல்லா இருக்கு. மற்றபடிக்கு அந்த அளவுக்கு இல்லை. இரவேனு சாங்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பியோட சாங்ஸு, அந்த வரிகள் எல்லாம் நல்லா, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு. மற்ற சூர்யா சாருக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வந்து கெட்டப்ல கொடுத்துருக்கனால அவர் வந்து சும்மா இத்தனை தான் வருவாங்க. அவர் வந்து வில்லனா தான் காமிச்சிருக்காங்க. வில்லனா காமிச்சு அவர் வந்து திருப்பி வந்து அழிச்சிட்டு அவர் போயிடுவாங்க. அவர் வந்தாங்க வேகத்துல போயிடுறாங்க. இப்ப எப்படி வந்தாங்க, டர்ரு போயிட்டாங்களே, அதே மாதிரிதான் அவரோட நடிப்புலாம். அந்த ஹிந்தி படம் ஒரு படம் வந்துச்சுல, அந்த படம் பேர் என்னது, இப்போ ஒரு ஹிந்தி படம் வந்துச்சே, அந்த படத்துல நடிப்பு எப்படி இருந்து தெரியுமா? அதை விட இது கம்மியா தான் இருக்குது. அதாவது வில்லனை காமிக்கணும், அதுக்குள்ள ரொம்ப டெரராக காமிக்கூடாது. மேக்கப்ல இந்த அளவுக்கு தேவையே இல்லைங்க இந்த படத்துக்கு. கம்புமா படம் பேர் வச்சாங்கன்னா 3Dல எதுக்கு சார் வச்சுக்கணும், எதுக்கு சார் செலவு, எதுக்கு இத்தனை பிரச்சனை? அது என்னால உட்கார முடியலைங்க. 1000 கோடி இல்ல 1 கோடி முதல்ல எடுக்க போதும். 1000 என்ன யாராவது ரொம்ப அவசரப்பட்டு நம்ம வந்து சரி இந்த பிரம்லாம் பண்ணிருக்காங்க அவசரம் வரோம், ஒரு எதிர்பார்ப்போட படம் பார்க்க வந்தோம். இப்ப பாத்துட்டாங்களா, இப்ப பாருங்க இதுதான் அங்கிருந்தா போய் பரவும். அவ்வளவுதான், அவ்வளோ எல்லாம் டன்னா. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கூட்டமா இருக்கும். அவ்வளவுதான். திங்கக்கிழமை ஸ்ட்ரீட் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும். படம் ரொம்ப பெருசா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணும். என்னங்க புஷ்பம்னா நல்லா இல்ல தானே சொல்றீங்க? எல்லாமே நல்லா இல்ல. படம் சூப்பர் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. படம் பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். பாகுபலியோட இல்ல, கோட்டை விட நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா தானே? சரி, ஓகே, நல்லா இருக்கு. ஆதி காலத்துல இருக்கிற மாதிரியே இருந்துட்டு வர மாதிரி இருக்கு. 3 மணி நேரமும் நல்லா சுவாரஸ்யமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மட்டமா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா சூப்பரா இருக்கு. ஓகே தான் ப்ரோ, ஓகே தான் ப்ரோ. பாட்டு வேற இருக்கா, நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஓகே, சூர்யா அவரோட இது ரொம்ப ஷேப் போட்டு பண்ணியிருக்கிறாரு. நல்லா இருக்கு. அவரோட எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. கதையும் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இல்லை. அகைன் வந்துட்டு கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் லைட்டா ஸ்லாக், ரொம்ப ஸ்லைட், ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து படம் நல்லா தான் இருக்கு. அதான் அது ஜேர்னல் வந்து பார்க்கும்போது ப்ரீடேட் வைஸ் வந்து அந்த 1017 இயர் அந்த ஸ்டோரிஸ் வந்து செம்ம கிரிப்பிங்கா நல்லா இருந்துச்சு. கரண்ட் வந்து மெர்ச் பண்றாங்கல்ல, மெர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே புரியல. செகண்ட் ஹாஃப் தான் அதை கிளியரா மெர்ச் பண்ணும்போது அது ஏன் மெர்ச் பண்றான்றது அங்கதான் தெரியுது. ஆனா அது வந்து மெர்ச்சிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். பட் அவங்க எடுத்திருக்கவே கரெக்ட், அவ்வளவுதான். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்லாம் ரொம்ப தேவையில்லாத சீன்ஸ்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் கம்மி பண்ணிருக்கலாம். சாங்ஸ் நிறைய கம்மி பண்ணிருக்கலாம் எனக்கு கேட்டா. சாங்ஸ் அதான் சொல்றல, அவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேஸ்ட். அதெல்லாம் பரவாயில்ல, அவங்களாம் வந்துட்டு சும்மா சப்போர்ட்டிங் கேரக்டர் வச்சுக்கோங்களேன். ஹீரோயின் வந்து வேஸ்ட் அந்த படத்துக்கு. அது வந்து இருக்கு. கடைசி ஆஃப் பாருங்க, அது நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் மெயினா பாருங்க, நல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா கொஞ்சம் லேகா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டோரி லைன் நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாக சிவா படம் பார்க்குற மாதிரி இல்லை. இந்த வலிமை அதெல்லாம் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவே கொண்டு போய் கதை வந்து இதுவாயிரும். ஆனால் இதில் வந்து பீரியாடிக் போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்குது. 3Dல கண்டிப்பாக பார்க்கலாம். கிளைமேக்ஸும் நல்லா ட்விஸ்ட் இருந்துச்சு. சிஜிலாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. சூப்பராக எடுத்திருக்காரு சிவா. ஓகே, குறை சொல்லக்கூடாது. சிவா ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் ஒரு வித்தியாசமான ட்ரை, பார்க்கலாம், தப்பு இல்லை.
டிஎஸ்பி அவருடைய எப்படி சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செம்மையா இருந்துச்சு. உண்மையாவே கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்தது. சூர்யா அவருடைய படம் எப்படி இருக்கு கெட்டப்ல ரொம்ப ஹாப்பி. நியூ கெட்டப் இது அவருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க இந்த படம்? ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம். செம மாஸ். அந்த காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட்குள்ள நடக்கிற ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு வந்து பீரியட் கதை லைவ் கதை ரெண்டு கதையில எந்த கதை உங்களுக்கு ரொம்ப ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆதி காலத்து கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பிரசன்ட்ல நடக்குது, ஆதி காலத்துல அவர் இருக்கிறது அது நல்லா இருந்துச்சு. வேற யாரு நல்லா நடிச்சிருக்காங்க? அந்த குட்டி பையன் சூப்பரா பண்ணியிருந்தான். சிவா சாரோட அவருடைய இது அண்ணன் தம்பி தங்கச்சி சென்டிமெண்ட் ஃபர்ஸ்ட் அவங்க ஒருத்தவங்க அண்ணா என் பையனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சாக போவாங்க. பட் அந்த சீன்ஸ் மட்டும் தான் அதில் கொஞ்சம் சென்டிமெண்டா இருந்துச்சு. அவங்களோட கனெக்ட் ஆச்சு அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி. மற்றபடி வேற எதுவும் நீங்க பாருங்களேன். இது ரொம்ப கேட்காதீங்க, பதில் சொல்ல ரொம்ப பேச மாட்டேன். தேங்க்யூ ப்ரோ. படம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள சூப்பரா இருக்குங்க. ஸ்கிரீன் பிளே வந்து அருமையா எடுத்திருக்காங்க. சிறுத்தை சிவா சாருக்குலாம் வந்து ரொம்பவே கை தட்டணும். டிரெக்ஷன்னா அப்படி ஒரு டிரெக்ஷனு, ஸ்கிரீன் பிளே, கதை, அந்த பீரியாடிக் ஃபிலிம் எப்படி இருக்கணும், அதே மாதிரி மியூசிக்கு எல்லாமே பின்னி எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஒரு கேரக்டர்ஸும் பாத்தீங்கன்னா நெயில் பண்ணிருக்காங்க. அந்தந்த கேரக்டருக்கு அந்தந்த ரோல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் எடுத்துட்டு வந்த சென்டிமெண்ட் வந்து படத்துல சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா உள்ள வந்து நம்மள வச்சு செஞ்சு கிழிச்சு அனுப்பியிருக்காங்க. நான் உண்மையிலேயே சொல்றேன், நான் பீரியாடிக் மூவிஸை ரொம்ப லைக் பண்றேன். வைக்கிங்ஸ் வெப் சீரிஸா இருக்கட்டும், கேம் ஆஃப் த்ரோன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரசிச்சு 3-4 வாட்டி பார்த்தோம். நான் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி எப்பா சூப்பரா இருக்கணும்டா சாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டு உள்ள வந்தேன். என்னோட ஆதங்கத்தை நான் எங்க கொட்டுறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சிறுத்தை சிவாலாம் மனுஷனான்னு நான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன். 400 கோடி ஒரு ப்ரொடியூசரு 10 கோடி 20 கோடி போடுறதுக்கு அழுவான். உனக்கு ஒரு ப்ரொடியூசர் அலக்கா மாட்டிருக்கான் லட்டு மாதிரி 400 கோடி போடுறதுக்கு. ப்ரொமோஷன் மட்டுமே 40 கோடி 50 கோடி ப்ரொமோஷன் மட்டுமே எந்த ப்ரொடியூசர் பண்ணுவான்? இவ்வளவு செலவை பண்ணி உங்ககிட்ட ஒரு கதையை கொடுத்துருக்காங்க. அங்க என்னங்க கதையை எடுத்து வச்சிருக்காரு? அண்ணாத்த 2 மாதிரி பாச கதையா? நாங்க அண்ணாத்த 2 இல்லங்க, சிறுத்தை, வீரம், லாஸ்டா வந்த விசுவாசம் மொத்தமா சேர்ந்த கலவைதான். கடைசியில அந்த பாட்டு கண்ணான கண் மிஸ்ஸிங் இல்லன்னா பாட்டியம் போட்டு இருந்தாருன்னா அது சிவா மூவி ஆயிட்டு இருக்கும். பீரியாடிக் மூவிஸ்னா என்னன்னு தெரியுமா? 1000 செஞ்சுரிக்கு முன்னாடி போறீங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க பாசத்தை பார்த்துட்டா உட்காந்து அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தாவா இருந்தாலும் வெட்டுவான், அம்மாவா இருந்தாலும் வெட்டுவான், அப்பாவா இருந்தாலும் வெட்டுவான், பையனா இருந்தாலும் வெட்டுவான். அதுதான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க போயிட்டு என்னமோ ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு சென்டிமெண்ட்டை பாடிக்கிட்டு அதுக்காக சூர்யா நம்ம தியாகம் பண்ற மாதிரி எடுத்து. ஏன் நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன். ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுனா, நானே இந்த படம் நல்லா இருக்கணும் 2000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு வீடியோஸ் போட்டோம். நான் 5 வீடியோ அருமையா இருக்கும். 5 கோடி. இப்ப அந்த ஆடியன்ஸ் என்ன கேட்பான், அவ்வளவு முட்டுக்கட்டினே இப்ப என்னடா இப்படி ஆயிடுச்சு? ஏன்னா அவ்வளவு டிசப்பாயின்மெண்ட். ஒரு பீரியாடிக் மூவிஸ் எடுக்கவே வர்த் இல்லாத ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து பீரியாடிக் மூவி எடுத்த மாதிரி இருக்கு. ரொம்ப காண்டி எடுத்தாங்க. ஒரு செகண்ட் பார்ட்ல எடுக்க கூடாது. ஒண்ணுமே நல்லா இல்ல. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் சிறுத்தை சிவா சார் கிட்ட, இந்த குழந்தைங்க கிட்ட வந்து லாலிபாப் காட்டி ஏமாத்துவாங்க பாத்தியா, அந்த மாதிரி சூர்யா சாரை கூட்டின்னு வந்துட்டு, சார் பீரியாடிக் மூவி ஒண்ணு பண்றோம், புத்தம் புதிய கதை நடிங்க, செமையா இருக்கும் சார். உன்ன சூர்யா சாரும் ஏமாந்துட்டாரு, கூட அந்த ஞானவேல் சாரும் ஏமாந்துட்டாங்க, எல்லாம் ஏமாந்து முடிச்சிட்டீங்க. சூர்யா கதையை முடிச்சிட்டீங்க. பார்ட் 2ன்னு போட்டு கார்த்திக் கதையும் முடிச்சிடாதீங்க. அது ரொம்ப நாங்க அப்செட் ஆயிடும். இதுக்கு மேல என்ன பேசுனேன். ஆனா இந்த படத்துல முக்கியமான ஒருத்தர் டிஎஸ்பின்னு ஒருத்தர் காதுதான் கீஞ்சிச்சு. அவர் என்ன போட்டார்? மியூசிக் ஒண்ணுமே இல்ல தலைவா, சுத்த வேஸ்ட், கடுப்பாய் போயிடுச்சு. ஆமா, இப்போ இந்த படம் வந்து 3Dன்னு சொன்னாங்க. சொல்ற நோட் பண்ணீங்க, 3D இல்ல, இது 3D. இது 4 படத்தை 3D எடுத்து வச்சுக்கிறாப்புல சத்தியமா. ஏன்னா ஒண்ணுமே புரியல எனக்கு. என்னடா அது அதே படம் அட்லியே காலி பண்ணிட்டாப்புலப்பா. இல்ல பீரியாடிக் மூவினே இதை எடுத்து பீரியாடிக் மூவி எல்லாம் கிடையாது. நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன், காஸ்டியூம் மட்டும் தான் டைரக்டர்ஸ்க்கு ஒண்ணே ஒன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இதாயிடாதீங்க. பீரியாடிக் மூவி எடுக்கிறீங்கன்னா பீரியாடிக் மூவி தான் எடுக்கணும். அதை வந்து தூக்கிட்டு வந்து நீங்க மாடர்ன் டேஸோட கனெக்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ பொன்னியின் செல்வன், யாத்திசை அதெல்லாம் எடுத்தீங்கன்னா பீரியாடிக் மூவி கம்ப்ளீட்டா பீரியாடிக்ல தான் இருக்கும். நீ தூக்கிட்டு வந்து 7ஆம் அறிவு மாதிரி இப்பயும் நான் பீரியாடிக்கையும் லிங்க் பண்ணீங்கன்னா படம் மொத்தமா அவுட்டு. அதான் ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்தை நம்மள சாவடிச்சிட்டாங்க. மாடர்ன் அந்த யோலோ பாட்டு எப்போ வந்துச்சு அப்பயே முடிவு பண்ணிட்டு நம்மள யோலோ ஆக்கிடுவாங்கன்னு சாவடிச்சுட்டு அப்புறமா என்ன பண்றீங்கன்னா பீரியாடிக் எடுத்துட்டு வந்து லிங்க் பண்ணி மொத்தமா முடிச்சிட்டீங்க. ஞானவேல் சார் 2000 கோடி வரும் நாங்களே பேசியிருந்தோம். உனக்கு 100 கோடி வருது, ரொம்ப கஷ்டம். திஷா பட்டானி சும்மா வராங்க போறாங்க, அவ்வளவுதான். அதுதான் குழந்தைக்கு வந்து லாலிபாப் கொடுத்து ஏமாத்துவாங்கல்ல, சூர்யாவுக்கு வந்து திஷா பட்டானியை காட்டி ஏமாத்திருக்காங்க. என்ன ஆடியன்ஸ் இல்ல இல்ல சிறுத்தை சிவா சார் வந்து சொல்லியிருந்தார் லாஸ்ட் கிளைமேக்ஸ் வாய் போனது பாப்பீங்கன்ட்டு. அவன் தூங்கிட்டான். அவ்வளவு கேவலமா இருந்துச்சு. நான் தான் சொல்றேன்,
இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஒரு துளி கூட இந்த படத்தை லைக் பண்ணாது. மேபி நடுக்கடல வந்து கிளைமேக்ஸ் எடுக்கிறேன் ஒண்ணுமே இல்லைங்க, வேஸ்ட்டுங்க. இது மேபி நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். இந்த வெப் சீரிஸ்ல பார்க்காதவங்க இருக்காங்க பாருங்க, பீரியாடிக் மூவிஸ், இந்த வைக்கிங்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், அதெல்லாம் பார்க்காதவங்க இருக்கிறவங்களுக்கு மேபி இது ஒரு வகையில புதுசா தெரியலாம். பட் அந்த புதுசு கூட இதை பார்த்துட்டான்னு நினைச்சுக்க, அவன் எந்த வெப் சீரிஸையும் பார்க்க மாட்டான். அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காரு படம். வரலாற்று படம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் ஒரு படி சொல்லுங்க. இது வரலாற்று படம் கிடையாது, சும்மா காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறாங்க. பழைய படத்துல அந்த சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகலங்க. அவர் நினைச்சிருப்பாரு இந்த சென்டிமெண்ட் வந்து மக்களை இம்ப்ரெஸ் பண்ணும், மக்களை அழுவ வைக்கும், நம்ம குழந்தைய காட்டும் போது ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறாரு. அந்த பையனையும் சூர்யாவையும் காட்டும் போதெல்லாம் மனசு டென்ஷன் ஆகுது நம்மளுக்கு. ஏன்னா படத்தை எடுத்துட்டு போங்கடா, எங்கன்னா லைவ் ஆக்குங்கடா, டென்ஷன் ஆகுது. ரொம்ப அப்செட், ரொம்ப ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மகா மட்டும் சத்தியமா சொல்றேன், காமெடின்ற பேர்ல சாவடிச்சிட்டாங்க. இதுக்கு 3D தேவையே இல்லை. நாங்க ஏன் 3D போனோம்னு ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். 3Dயே தேவையில்லை. அப்படி ஒன்றும் ஒரு சீன்ஸும் அங்க கிடையாது. 3D எல்லாம் தயவு செய்து போவாதீங்க. படம் பார்க்கணும்னு லைக் பண்றீங்களா, 2Dலயே போட்டு பாத்துருங்க. 3D லெவல்ல வந்து